ஏங்க, என்ன அந்த சிலம்பம் போட்டிக்கு போக போறீங்களா? இது என்ன கேள்வி? போகாம இருக்கதா போட்டியில பேரெல்லாம் கொடுப்பாங்க. நிச்சயம் போக தான் போறேன். அந்த போட்டியில நீங்க கலந்துக்காம இருக்க முடியாதா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த போட்டியில நான் கலந்து கூடாது நீ ஏன் சொல்ற? இல்லங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு பரிகார பூஜை எல்லாம். கொஞ்சம் நிறுத்துறியா? நானே செம்ம கோவத்துல இருக்கேன். இதுல நீ வேற பரிகார பூஜை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்னங்க, ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். அதுக்கு தான் சிலம்ப போட்டிக்கே போறேன். போதுமா? என்ன பிரச்சனைங்க? இப்போ திவ்யாக்கா சொன்னாங்களே, அந்த ரவுடி பிரச்சனை தானே? ஏங்க, அது சின்ன பிரச்சனை தானே, அதையே இவ்ளோ பெருசாக்குறீங்க. அவன் வேணும்னே வம்பிழுத்தான், நீங்க அங்க வச்சு பதில் சொல்லிட்டீங்க. அப்படியே விட்டுறலாம்ல. அது இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை. அப்படி என்னங்க பிரச்சனை? ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாம வாலாட்டிட்டான். நான் சிலம்பத்திலே கலந்துக்க கூடாதான். அவனே அவன் பைக்கை உடைச்சுக்கிட்டு நான் உடைச்சதா சொல்றான். அது பத்தாதுன்னு என் காரையும் அடிச்சு உடைச்சிட்டான். நான் போட்டியில கலந்துக்கிட்டா என் உயிர் என்கிட்ட இருக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்டான் ராஸ்கல். இவன் தான் நம்மள போன்ல மிரட்டின கருணாவா? இந்த போட்டிலாம் வேணான்னு எவ்வளவோ தடுத்தோம், அவரு கேட்கலையே. போட்டி வேற ஆரம்பிக்க போகுது, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. போட்டியில மோத போறது கருணா ஒரு ரத்தினமும். அப்போ இவன் தான் நம்மள மிரட்டின திருவா? இரண்டாவது வட்டத்தில் நடக்க போற போட்டியில மோதுறது திருவு முத்துக்காலையும். அனல் பறக்கும்பா, ஜாக்கிரதையா இருங்கப்பா. இங்கதான் இருக்கானா? சரி சரி. ஜனங்களே, இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம ஊருக்குள்ள இடிஞ்சு மின்னு இறங்க போகுது. ஒரு நிமிஷம். 4 சிலம்பாட்டக்காரங்களும் அருமையான ஆட்டக்காரங்க. இவரங்க இவ்ளோ கோவமா போறாரு? ஏய், நீ தான் என்ன மிரட்டின கருணாவா? நீ தான் என்னை பார்த்து பயந்து பம்முன திருவா? நான் ஏன்டா பயப்பட போறேன்? இதோ பயப்படாம உன் முன்னாடி தில்லா வந்து நிக்கிறேனே, அப்ப தெரியலையா உனக்கு? இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. ஐயோ, அப்ப அவர் கோபமா சொன்னது கருணா அண்ணனை தானா? ஓ, இவருக்கார தான் அவரு உடைச்சாரு, அவரு பைக்கை தான் இவரு உடைச்சாரா? ஆனா கருணா அண்ணன் அப்படியெல்லாம் கிடையாதே. வேற என்னமோ நடந்திருக்கு. கருணா அண்ணனும் நல்லவரு, திரு சாரும் நல்லவரு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க? ஒருவேளை ஃபைனல்ல மோத போறது இவங்க 2 பேரா இருந்தா என்ன ஆகுறது? இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவாங்களே. கடவுளே, நோட்ல எழுதிருந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்குள்ள இருக்கிற பகையை பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியல. நீதான் பாத்துக்கணும். மாப்ள, யார் அவன் ரொம்ப முறைக்கிறான்? ஏய், அவன் தான்டா திரு. அவன் தான் தருவா? இங்க வர, நீ அவனை விடக்கூடாது. இதுல நீ ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போய் அவன் கைகளை உடைச்சு விடணும். பைக்கு உடைச்சிட்டான், நீ கலக்கு மாப்ள. ஏய், இந்து ஃபோன் பண்ண உடனே கால் பண்ணி சொல்றேன் மாப்ள, இங்கே தான் இருக்கேன்னு. எடுக்காத. நான் அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். நொறுக்கணும்டா அவனை. ஏன் வண்டியை இன்னொரு மெக்கானிக்ஸ்ல விட வச்சிட்டான். என்னாச்சு? கோவமா இருக்கான் போல இருக்கு. போன் எடுக்க மாட்டாக்கா. சரி, நீ இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஒண்ணு பண்ணுவோம். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் சிலம்பம் போட்டி பார்ப்பதில் பிஸியாக இருக்கிறார். மாப்பிள்ளை ஜெயிச்சவுடன் கால் பண்ணவும். நன்றி, வணக்கம். அக்கா, அவனும் போனை கட் பண்றாங்க. 2 பேரும் போன் எடுக்காம அப்படி என்ன பண்ணுதுங்க? திருவிழா முடிகிற வரைக்கும்
அவன் கூட பக்கத்திலே இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அவன் எங்க போனான்னு தெரியலையே. நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா உன் புருஷனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த சித்தர் சொன்ன மாதிரி அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? இதோ என்ன யோசிக்கிற? அக்கா அக்கா, நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், இந்த திருவிழால அவனை எங்க போய் தேடுவேன்? அதுல நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, தனியா போடு, நானும் வரேன், வா. என்ன இவர் இவ்வளோ கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காரு? நிச்சயமா கடைசியில இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறது? போடு போடு. பேசாம இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? அப்படிதான். போடு. அடி. போடு. அண்ணன் அண்ணன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா போய் பேசணும்ன்ற? பாரு, அங்க பாரு, மாப்பிள்ளை எழுதிட்டு இருக்கான் பாரு. அப்ப அண்ணே. பேச விடு. போடு. அண்ணே. ஏத்துட்டு. ரொம்ப அவசரம் அண்ணன். சோ, என்னம்மா இந்த நேரத்துல? இரு. நோ, போன் வச்சிருக்கியா? phone இருக்கு. ஃபுல் சார்ஜ் இருக்குல்ல? இருக்கு. அத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வை. வந்து பாத்துக்கறேன். வெல் சரி. டன் மை பாய். மாப்பிள்ளை சூப்பரா. என்னம்மா? அண்ணன், போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கோவமா பேசிக்கிட்டதை நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை? எது? இன்னொரு போட்டியில மோதிக்கிட்டு இருக்கானே, அவனை தானே கேட்குற? ஆமா அண்ணன். அவன் பண்ணது பெரிய தப்புமா. என் மாப்பிள்ளை செலவும் போட்டியில பேர் கொடுத்தான், அதுக்கு போய் யாராவது கோவப்படுவாங்களா? விளையாட்டாட்டுக்கணும். அந்த திரு இருக்கான் பாரு, அவன் எங்கள் புல்லட் பைக்கை அடித்து உடச்சி வச்சிருக்கான். அப்புறம் அவனே அவன் காரை உடச்சிட்டு அந்த கர்ணா தான் உடைச்சான்னு சொல்கிறான். அதில் தான் கர்ணா டென்ஷன் ஆகிட்டான். ஐயோ இல்லைண்ணே, அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. அப்போ கர்ணா மட்டும் அப்படிப்பட்ட ஆளா? என் மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. என் மாப்பிள்ளை இப்படி கோவப்பட்டா நான் பார்த்ததே கிடையாது. இல்லைண்ணே, 2 பேரும் நல்லவங்க. அவங்க இப்படி நடந்துக்கிறப்போ இங்க வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. அட என்னம்மா நீ, இதெல்லாம் நடக்கும்போது நானும் கூட தான் இருந்தேன். கர்ணா கிட்ட பேசுனதே திரு தான், எனக்கு தெரியாது அது. திரு ஃபோன் பண்ணி கர்நாடகா கத்துனா, அப்போ கூட நானும் கர்ணாவும் மெக்கானிக்கல் பைக்கை சரி பண்ணிட்டு தான் இருந்தோம். அதை திரும்ப சொல்றான், கர்ணா தான் கார் உடைச்சான். நீ அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்க?